ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் வந்து கிஃப்ட் ஹண்டிங் போகிறேன் என் ஹஸ்பண்ட்காக. பிகாஸ் 30th ஜூன் வந்து அவங்களோட 30th பர்த்டே. அண்ட் லாஸ்ட் பர்த்டே வந்து நான் பெருசாக எதுவுமே பண்ணல. ஐ ஜஸ்ட் குக்ட் ஃபுட் ஃபார் ஹிம். பட் அது கூட நான் ஸ்பெஷலாலாம் பண்ணல, ஒரு நார்மல் ஃபுட் தான் வந்து குக் பண்ணேன். பிகாஸ் வாஸ் கம்ப்ளீட்லி நியூ. நான் வந்து ஒரு 1.5 months தான் ஆயிருந்தது அப்போ போகலான்க்கு. ஆல் ஐ நியூ வாஸ் லைக் சூப்பர் மார்க்கெட் எப்படி போகணும், வீட்டுக்கு எப்படி வரணும், அவ்வளோதான். ஸோ லாஸ்ட் பர்த்டே வந்து நான் எதுவுமே பண்ணல. அண்ட் இந்த பர்த்டே வந்து 30th பர்த்டே. அண்ட் நான் வந்து இப்போது கிஃப்ட்டுனா ஒரு ப்ராப்பரான கிஃப்ட்டுன்னு வந்து ஹண்ட் பண்ணல. பிகாஸ் ஐ ஜஸ்ட் ஆஸ்க்ட் ஹிம் வாட் எவர் ஹி வாண்ட் அண்ட் ஐ செட் ஐ வுட் கிஃப்ட் இட் ஃபார் ஹிம். அண்ட் அது வந்து நான் அப்படியே அவரோட பொறுப்பில் கொடுத்துட்டேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் மச். அண்ட் நிறையா காசு போட்டு அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டேன், பட்ஜெட் எவ்வளோ தான், ஸோ கெட் யோர் கிஃப்ட் ஃபார் தட். வாட் எவர் யூ வாண்ட், ட்ரெஸ், ஷூஸ் ஆர் சன்கிளாஸஸ், எதுனாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் ஹீஸ் ஆல்சோ சர்ச்சிங் ஹிஸ் ஓன் கிஃப்ட். பட் இப்போ வந்து ஐ ரியலி வாண்டட் டு மேக் தி 30th பர்த்டே லிட்டில் பிட் மோர் ஸ்பெஷல். எப்போவுமே வந்து ஆனிவர்சரிக்கு நான் வந்து பலூன் அதெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருந்தேன். பட் ஐ ரியலி வாண்டட் திஸ் டு பி தி ரிச்சுவல். ஒன்று இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகணும், அப்படி போக முடியல. லைக் இப்போ டிஆர்சி இல்லாதனால தான் போக முடியல. அப்படிப்பட்ட நிலமையில ஐ ரியலி வாண்டட் டு ஹாவ் அ பலூன் பார்ட்டி. சும்மா பலூன்லாம் டெக்கரேட் பண்ணி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மேக் ஹிம் ஸ்பெஷல். ஸோ ஃபீல் ஸ்பெஷல். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இப்போ பலூன் ஹண்டிங் போகிறேன். நான் வந்து சும்மா போய் பார்க்க போகிறேன். இஃப் நத்திங் ஒர்க்ஸ் அவுட், ஐ திங்க் ஐ வில் ஜஸ்ட் ஆர்டர் இன் டெமோ. லைக் 5 business daysல எது இருக்கோ அதை வந்து நான் ஆர்டர் பண்ணிடுவேன். பட் ஐ ரியலி வாண்டட் டு கோ அண்ட் சர்ச் ஃபார் நவ். வாங்க எனக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஐம் ஆல் ரெடி. ஐ ஹாவ் டு ஜஸ்ட் ஹாவ் அ ஓவர் கோட் அண்ட் ஐம் ஆஃப் டு கோ. ஸோ இதுதான் என்னோட அவுட்ஃபிட். நான் சும்மா ஒரு ஹூடி போட்டிருக்கேன் மேலே, பிகாஸ் வெளியில் கொஞ்சம் வெண்டியாக இருக்குன்னு. ஸோ வாங்க போகலாம். ஸோ நான் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் மாலுக்கு. மாலில் போய் எம்பிக்கில் செக் பண்ணிட்டு, அப்படி எம்பிக்கில் கிடைக்கலன்னா கவுஃப்லேண்ட் ஏதாவது இருக்கான்னு பார்க்க போகிறேன். Hours later. ஓகே, நான் வந்து போயிட்டே வந்துட்டேன். நான் வந்து நடுவில் எதுவுமே கவர் பண்ணல. ஏன்னா நான் மால்குள்ளே போனால் லைக் ஹோல் பார்க்கிங்கே ஃபுல்லு. லைக் நான் பார்க்கிங் வீடியோ எடுத்துருக்கணும், மறந்துட்டேன். கம்ப்ளீட் பார்க்கிங்கே வந்து பயங்கர ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா லைக் தேர்ஸ்டே வந்து கார்பஸ் கிரைஸ்ட்னு ஒரு கவர்மெண்ட் ஹாலிடேனால இங்கே ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேன்னு சொல்லிட்டு லாங் வீக்கெண்ட் போல். லைக் நான் மால்குள்ளே போகிற கஜான்னு இருந்துச்சு. எம்பிக்கில் வந்து நான் தேடின குட்டி 10 கூட கிடைக்கல. ஸோ நான் கவுஃப்லாண்டில் போய்ட்டு கேக் டென்ஸ் இருக்குமான்னு பார்க்கலான்னு போனேன். அண்ட் என் நேரமாக என்னவோ தெரியல, கவுஃப்லாண்ட்லேயும் வந்து பெருசு தான் இருந்துச்சு. ஆல்ரெடி என்கிட்ட இருந்த சைஸ் தான் இருந்தது, ஒரு எல்ஸ் லோஃப் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இஃப் ஐம் நாட் ஃபைண்டிங் எனிதிங், நான் வந்து அந்த லோஃப் தான் வாங்கலான் இருக்கேன். பட் தெரியல. ஸோ வந்து டே 1 இஸ் அ வெரி பிக் ஃபெயிலியர். ஸோ லெட்ஸ் see. நான் வந்து டே 2 எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன்னா இல்லை வந்து இந்த ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணிட்டு கிவ் அப் பண்ணிவிட்டு ஆன்லைன் ஆர்டர் பண்ண போகிறேன்னான்னு தெரியல. One eternity later. ஹாய் காய்ஸ். ஸோ திஸ் இஸ் டே வாட்ஸ் எவர். லைக் ரொம்ப நாள் ஆகிடுச்சு. நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு வாட்டி போய் பார்த்தேன் லைக் ஷாப்ஸில். பட் ஐ நாட் கெட் the thing that I was actually looking for, and I finally ordered it in Temu. And today is 27. So நாளைக்கு வந்து 28, 29, 30th மண்டே வந்து என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டே. டுடே வந்து ஃப்ரைடே. நான் ஏன் இவ்வளோ வேகமாக பேசுகிறேன்னா, இப்போ டைம் வந்து 5:30 and it's about the time that he gets his work done. So என்னன்னா, நான் வந்து இவ்வளோ நேரம் பார்சலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்சல் கிடைச்சா இன்றைக்கி நைட்டே வந்து சர்ப்ரைஸ் பண்ணிடலான்னு. பிகாஸ் சாட்டர்டே, சண்டே அண்ட் மண்டே நாங்கள் 3 days எப்போவுமே ஒன்றா இருக்க போகிறோம். ஸோ ஐ டோன்ட் நோ வெதர் இட் வில் பி அ சர்ப்ரைஸ். ஸோ நான் வந்து ஃபைனலி ஐ கேவ் அப். பிகாஸ் இன்போஸ்டில் வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரவே இல்லை. அண்ட் ஃபைனலி இட் ஹஸ் கம் நவ். ஸோ நான் வந்து குடுகுடுன்னு கீழே போயிட்டு பார்சல் எடுத்துகிட்டு ஐம் ஜஸ்ட் கோனா ஸ்டார்ட் டெக்கரேட்டிங் தி ஹவுஸ். ஸோ கம் ஜாயின் மீ. இதுதான் நான் வாங்கியிருக்குது. பட் நான் வந்து தின்னு இவ்வளோ குட்டியாக வரும்னு நான் நினைக்கல. பட் ஃபைன், சமைச்சது எல்லாமே நான் வாங்கினேன் தான். ஸோ ஆப்வியஸ்லி நான் வந்து பெரிய டென்னில் தான் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன்.
ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, ஐ ஹாவ் டு க்ளீன் தி ஸ்பேஸ். ஸோ நான் ஓரளவுக்கு இந்த இடத்துல தான் வந்து 13 போட்டு அங்கங்கே பலூன் வந்து போட போகிறேன். லாஸ்ட் டைம் மாதிரி நான் ஆர்ச் பண்ண போகிறதில்ல, பிகாஸ் ஆர்ச் பண்ணுறது கஷ்டம் இல்லை, பட் ஸ்டில் அதுக்கப்புறம் அதை டிஸ்போஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் வந்து அங்கங்கே தான் ஒட்ட போகிறேன். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே பால்கனி டோரில் தான் இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நிறைய சொதப்பலாக தான் இருக்குது, பட் ஸ்டில் ஐ திங்க் ஐ வுட் கெட் இட் ரைட். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் எல்லாமே ஃபிலிம் பண்ணுவேனான்னு தெரியல, ஐ வில் ஜஸ்ட் ஃபிலிம் பிட்ஸ் அண்ட் பீசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு கப் வந்து மைதா. நெக்ஸ்ட் வந்து 3/4 சொல்லியிருக்காங்க. என்கிட்ட 3/4 இல்லை, விச் இஸ் 1/2 + 1/4. அதை தான் இப்போ நான் பண்ண போகிறேன். 1/2 cups. Oops. 1/2, 1/4. So next one the 1 tablespoon baking powder. Next one the 1/2 teaspoon on the baking soda. எல்லா dry ingredients வந்து mix பண்ண சொல்லிருக்காங்க. So I'm just gonna mix it. I hope this turns out good. So இதில் வந்து ஒரு whole egg. ஒரு whole egg. இப்போ நான் வந்து 1/2 கப் வந்து யோகர்ட் போடுறேன். நெக்ஸ்ட் வந்து 1/3 கப் வெஜிடபிள் ஆயில். ஓகே, நான் என்ன கேக் பண்ணுறேன்னே சொல்லலை. மேக்கிங் சாக்லேட் கேக் விச் ஐ லைக் பை தி வே. ஆக்சுவலி வந்து இன்ஸ்டன்ட் காஃபி போட சொன்னாங்க, என்கிட்ட அது இல்லாதனால நான் வந்து டிகாஷன் ஊற்றிக்கிறேன். வந்து 1/4 கப்ஸ் ஆஃப் கொக்கோ பவுடர், வெண்ணிலா எசன்ஸ். இவ்வளோ பெரிய டின்னில் இவ்வளோ தான் வந்து பேட்டரி இருக்குது. பட் ஓகே, நான் வந்து எதிர்பார்க்காமல் இப்படி நடந்து விட்டது. பட் ஐம் ஜஸ்ட் கோனா கீப் இட். ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குது பேட்டர். ஸோ இப்போ நான் உள்ளே வைக்க போகிறேன். ஸோ இன்னொன்று என்னென்னா, ஆக்சுவலாக இது இல்லை, என்கிட்ட பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து காலி ஆகிடுச்சு. அதை நான் பார்க்கவே இல்லை. ஸோ பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லாமல் தான் வைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி நல்லா வரும்னு நினைக்கிறேன். இப்போ இதை வந்து நான் 25 மினிட்ஸ்க்கு 180 வைக்கணும். கேக் வந்து உள்ளே வச்சுட்டேன். இப்போ வந்து எனக்கு 25 மினிட்ஸ் டைம் இருக்குது. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போகிறாங்களாம் திடீர்னு. ஸோ he would come after like 1.5 hours. அதுக்குள்ளே நான் வந்து நல்லாவே டெக்கார் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் ரெடி ஆகலான்னு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு நான் இந்த கார்னராக தான் வந்து டெக்கார் பண்ண போகிறேன். ஸோ இங்கே 13 போட்டுட்டு அங்கங்கே பலூன்ஸ் வந்து ஹேங் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஆல்ரெடி இந்த கார்னர் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஐம் ஜஸ்ட் பிளானிங் டு யூஸ் திஸ். பெரிய ஃப்ரீயாக இருக்குது. ஸோ 33.0 ரெண்டுமே பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பலூன் சூட ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேக்கை வந்து மோல்டுலேருந்து அன்மோல்ட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா ஆறிடுச்சுன்னா எடுக்க வராதுன்னு. செம்ம சாஃப்டாக வந்திருக்கு, பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. 3 ஒட்டிட்டேன், இன்னும் 0 மட்டும் ஒட்டணும். ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். அண்ட் ஃபைனல் ரிசல்ட் வந்து இதுதான். உள்ளவா உள்ளவா இப்போதான். நல்ல ட்ரெஸ் பண்ணி சொல்ல
I just want to show you how soft this is. Like, அப்பா செம்ம சாஃப்ட்டு. எப்படியோ நான் வந்து என் சர்ப்ரைஸ் முடிச்சிட்டேன். See you in the next vlog. Bye bye.